என்னடா காலையில எத்தனை வடை சாப்பிட்டேன்? 4 வடை சாப்பிட்டேன். இப்ப அது எங்க போயிருக்கு மகாராஜா? அப்படி அந்த 4 வடை கேட்டோம். அதிகமா பேசக்கூடாது. வரும் வராது, தருவம் தரமாட்டோம். இல்ல ஆச்சு ஆடுவோம் வரமாடா. எங்க போறோம்? வெறா கேக்குறாரு பெரிய வரும்போது பைத்தியக்காரனாவா? ஓ பா நீங்க ப்ரோ சி பா நில்லு புறக்கறே நிக்காத. சொல்லுங்க வட பண்ண கேட்டேன். காலைல குடுக்குங்க வா. இப்பதான் கடமுடா டிபி நின்னு. காலைல 6 மணிக்கு நீ அடிக்க காலைல போற அப்படி மஞ்சள் மஞ்சளா சோப்பா வரும். எல்லாம் சொல்லு. சோப்பா. நீ ஆச்சுனா சத்தியமான கண்ணுல கை வச்சுக்குவா. அவன் நீட்டுக்கா அந்த கைய தளர விட்டு அந்த சாட்டி அம்மா உயரம் போய் வருமோ அந்த ஐர பயிர் எழுதுறாங்க. இன்னும் ஊர்ல எழுதுங்க. ஒரு அடி ஒருத்த வெட்டிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு செம்மையருக்கு மறக்கக்கூடிய என்னுடைய நாமதேயம் சித்ராஜாலம். விட்டாதர கந்திரவன் மகாராஜா நீ கம்மி சித்திரமண்டல ஓவியம் அழகு நீங்க வரும்போது அங்க இல்ல நடக்கும். செத்து ஒளி இது என்ன ஒரு நாளைக்கு ஒரு ஆள் நான் இந்த வேலையை கூப்பிட முடியும் வர முடியும். கை தொங்க போட்டு புரிய வச்சுக்கிறான். ஓஹோ இந்த பணம் எரியும் போது அப்பப்ப இந்த கை எல்லாம் ஏறி இந்த மாதிரி கதையா உயிருக்கு தர பாரு மாமா. கை என்ன வச்சுக்கிறான் பாரு. அது ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடுது. நரம்பு இழுத்து இழுத்து உயிர் இருக்குதுன்னு பார்க்க மாட்டியா? ஓ என்ன ஜுரம் அடிக்குதா? உயிர் இல்ல செத்து அடிச்ச ஆளு எவனுக்கு என்ன சொல்ற? அந்த கோவத்தோடயே அது யாரு மட்டும் போய் தேடி கண்டுபிடிச்சாங்க. பைத்தியரா
ஆஸ்பத்திரி அந்த மாதிரி பச்சை துணி மேல போட்டு நிக்கிற யாரு அது? அது வந்து கீழ்பாத்துல இருந்து தப்பிச்சு ஓடியாண்டாங்க. என்கிட்ட வச்சுக்காங்க. ஆமா நான் கடிச்சிடுவேன். என்னாச்சு? மகாராஜா ஓடி வந்து அவன் குஞ்ச புடிச்சா நீ நீ சொல்லத்தான் நான் இப்படி ஒன்ன நான் வாஜாரு வச்சுக்கிறேன் பாரு. என் புத்தியை செருப்பால தான் அடிக்கும். இந்த போட்டு வரல நான் அடிப்பேன். கூட்டு வசதி காட்டுறான்னா அவன் குஞ்ச நான் கடிச்சினான். ஐயா நெஞ்ச புடிச்சாயா பயப்படாத. நெஞ்ச புடிச்சா பொட்டுன்னு செத்துட்டு இருக்கிறான் பாவி. எப்படி செத்தான்? ஐயோ பொட்டுன்னு செத்துட்டு இருக்கிறான். எப்படி செத்தான்? பொட்டு நாளைக்கு யாரு அவங்க அம்மாளுக்கு புள்ள கொடுக்க போறது தெரியல. ஏன் நான் லீவ் போட்டது போய் வாயா? நான் தானே போய் இன்டர்வியூ வந்தேன். நான் நிறைய இன்டர்வியூ வந்தவன எதே என் புள்ள அப்படின்னா நான் என்ன பண்றது? திடீர்னு கேட்டா எங்க போய் பிள்ளைக்கு போறது? இப்போ நான் எழுப்பிடுறேன். பார்த்து இன்னையோட புலம் ஏந்துக்குது. அவர் நிக்கிற சின்ன விடப்பா போனா 4 மணி மணி எடுக்கிறேன். கரெக்டா மணி அது அப்படிதான். என்னடா இது ஒரு காத்து போக போக அங்கங்க உப்புது. கம்மனி நிக்கணும் போனோம் ஆயிடும். அப்புறம் நாங்க அடிக்குதுங்க. கம்மனி நிக்கணும். ராஜா பையா இது என்ன திண்டி வார்த்தை கேட்கும் பொழுது அந்த மாதிரி கத்தியாதான் கேட்க மாட்டேதுன்றான் அம்மா ஊர்ல. பையா போனா கம்பெனிக்கிற மூஞ்சில பலாருன்னு விடுறோம். கீழே போடு கைய. இந்த மாதிரி பணத்துக்கு வந்த கெதிய பாத்தியா? செத்துதான் போயிட்டு இருக்கிறான்னு போய் தெரிகிறது. உங்க அம்மா வந்துக்கிறாங்கடா பையா. இவங்க அப்பா வந்துக்கிறாங்கடா கண்ணா. மூஞ்செல்லாம் முடிக்கிட்ட பாத்துக்கிறியா? ஐயோ இது பணமோ இது என்ன கடாச்சே தெரியல. இந்த ஊர்ல நீ வந்து இந்த ஊர்ல நீ கஷ்டப்பட்டு அடி வாங்குறன்னு கிராம பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உன் பேர்ல ஒரு 2 காணி நிலம் எழுதி வைக்கிறாங்களா? வாடகை போடு. யாரும் நேரம் கீழே போட்டா யாரும் என்ன சொல்ற? ஒரு வந்திருக்கக்கூடிய சித்திரஜாலம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உனக்கு திருமணம் ஆயிட்டா? எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு டைம் தான் ஆச்சு. 1 days marriage 3 days. ஆஜி இந்த வலி எங்கடா இருக்கக்கூடிய உனக்கு எத்தனை பேரு? எப்படி நீங்க கூட பார்த்தவங்களா? மனைவியா, குழந்தையா, குட்டியா, சொந்தமா, அங்காளியா, பங்காளியா, வாங்கினா வச்சாலும் ஒட்டா ஒரு என்னுடைய மனைவி, உன்னுடைய பொண்டாட்டி, என்னுடைய மனைவி வெளியே வருதுங்க. என்னுடைய தேவிமார்கள், என்னுடைய மனைவிமார்கள் சொல்லுங்க. போத மாதர் 30,000. நானே வந்து கஷ்டப்பட்டு எங்க போய் கேட்டுன்னு வரலடி. என்னடா இது? அந்த மைக் நேத்துக்கு ஏங்க சொல்லுங்க, நான் சொல்லிக்க மாட்டேன். அவர் கம்பெனி வாய்கள் கேட்காம என்ன பிள்ளைங்க
மூப்பி மாதர் 30,000 அறுபது 30 போக மாதர் 30,000 60,000 இந்த மூப்பி மாதருக்கும் மாதருக்கும் போக மாதருக்கும் மாதருக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா மூப்பி மாதர் என்றால் ஏய், மூப்பி மாதர் என்றால் கேள்வியா ஈவிவியா? கேள்வி ஐயோ என்ன உயிரோட கொண்டாடே அப்பா. பழங்கொண்டு கூட பாத்தீங்களாங்க மூப்பி மாதர் எல்லாம் எல்லாம் முதுமை அடைந்தவர்கள். முதுமைனா முதுமைனா அவங்க எல்லாம் வந்து தவி பருவத்தை இழந்தவர்கள், ஏந்தவர்கள் வயதானவர்கள். வயதான வயதானவன்னா நேத்து பாத்தியா யசோதையா அப்படி 60 வயசு ஆனாலும் கும்பிடுது. உங்க அம்மாலே சூத்து யாருக்கு தெரியும்? மரிக்காது அப்பா அங்க கால தரம் என்ன கேக்குறோம் காலையில தர வாய்ப்பையும் வாழைப்பழம் யாருக்கு கொடுப்பாரு?